எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. தயவு செஞ்சு யாராவது தர்ஷா குப்தாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு நிலைமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் தாவணியில் அழகழகா கியூட்டா வந்து போட்டோவும் வீடியோவும் வெளியிட்டு இருந்த தர்ஷா குப்தா தற்போது வந்துட்டு மேடம் ட்ரெஸ்ஸிங் மேடம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. அந்த அளவுக்கு ஆபாசத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணுங்க. இவங்க ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. விஜய் டிவியில் குக் வித் கோமாளி மற்றும் பிக் பாஸ் போன்ற ஃபேவரட்டான ரொம்பவும் புகழ்பெற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் டிவியில் ஒரு சில நாடகங்கள் நடிச்சிருக்காங்க, படத்தில் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை ஒரு 2-3 படத்தில் வந்துட்டு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தாக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க சினிமா வாய்ப்புக்காக வந்துட்டு எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவும் இறங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு சமீபத்தில் அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபாசம் நிறைந்ததாக இருக்குது. கவர்ச்சியை தாண்டி ஆபாசம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு, அவ்வளோ இருக்குது. ஸோ படத்துக்கு தேவைன்னா எப்படியும் நான் அடிப்பேன் அப்படின்றது இவங்களுடைய நடவடிக்கைகள் என்று ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஆனாலும் இவ்வளோ ஆபாசம் தேவையா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியல்லேருந்து சினிமா உட்காந்தவங்க கொஞ்சம் நடிகைகள் இருந்தாங்க. பட் இப்போ ஒன்றும் பெருசாக அவங்களுக்குலாம் வேல்யூ கிடையாது. முன்னாடி பிரியா பவானி சங்கர், வாணி போஜன்லாம் வந்தாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு பெருசாக யாரும் வரதும் கிடையாது. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு பெருசாக ஃபேம் கிடையாது. அது தெரியாமல் இவங்க பயங்கரமான கவர்ச்சிகளை ஈடுபட்டு தன்னுடைய கவர்ச்சி மூலமாகவே எப்படியாவது வந்துட்டு சினிமாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் கட் வேணும். பிகாஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஃபேஸ் கட்டு இல்லை வீடியோ ஃபேஸ் கட்டுமே இருந்தாலுமே சினிமாவில் பார்க்குறப்ப அது அப்படியே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ நம்ம சிவானி கூட வந்துட்டு இப்போ வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அதனால தான் என்னதான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அழகாக தெரிஞ்சாலும் சினிமாவில் பார்க்குறப்ப கொஞ்சம் முத்திர மூஞ்சாக தான் தெரியுறாங்க. அதனால தான் விஜய் சேதுபதிக்கே 3வது பொண்டாட்டியை நடிக்க வச்சாங்க அவங்கள. ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷா குப்தா இவ்வளோ கவர்ச்சியில் ஈடுபடுறது வந்துட்டு அவங்களுக்கு அது சரிப்பட்டு வருமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.